ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான டெவில் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை காலத்தில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். ஆனால் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. படத்தோட ஒன்லைனர் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரத்த கரை படிஞ்ச ஒரு நபரை யாரோ ஒருத்தங்க இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கேயே படத்தோட டைட்டிலை போட்டு டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோஷன் அப்படின்ற ஒரு டிராவலரை காட்டுறாங்க. இவருக்கு யாருமே கிடையாதுங்க. இவர் தனியாக நிறைய ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த வகையில் சிட்டியில் அப்படியே பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஹேமா அப்படின்ற ஒருத்தங்க மனவேதனையோட காரை ஓட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு மனவேதனையோட காரை ஓட்டிட்டு வர ரோஷன் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர ஹீரோனுடைய காரில் இடிச்சு ரோஷன் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. உடனடியாக ஹீரோன் பதறி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட உதவியோட ரோஷனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷனுக்கு கையில் கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது. இவர் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியா கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டுவாங்க, இடிச்சிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ரோட்டில் நிற்க வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோன் உள்ளே வந்துடுறாங்க. ஷூட் பண்ணுறதுனா இப்போ ஷூட் பண்ணிக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ரோஷனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி ரோஷனை வெளியே கூட்டிட்டு வரும்போது என்ன ஒரு ஆட்டோ புக் பண்ணி விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட காரே இருக்கு, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த கார்ல தானே நீ இடிச்சிங்க அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் சாரி சொல்றாங்க. சரி, எத்தனை வாட்டி தான் சாரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு யாருமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரோஷனை ட்ராப் பண்ணிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. ரோஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி அவரை செக்கப்புக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனே பார்த்தீங்கன்னா ரோஷனை செக்கப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வராங்க. ஏன்னா ரோஷனை கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஹீரோயினால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோனே ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு மேகி பேக்கெட் நிறைய வாங்கிட்டு வராரு. எதுக்குங்க இவ்வளோ அப்படின்னு கேட்க எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது, அதனால இதை செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரோஷனை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ரோஷனை பார்க்கறதுக்காக வராங்க. என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, சர்ப்ரைஸாக இருக்குது, பட் என்னால் டீ காஃபியெல்லாம் போட முடியாது, மேகி செஞ்சுட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேகி எடுத்துகிட்டு வராரு. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிங்க அப்படின்ற மாதிரி ரோஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோஷன் பார்த்தீங்கன்னா ஷர்ட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ரோஷன் நம்ம ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு எனக்கு வீட்லேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, இந்நேரம் என் கை நல்லா இருந்துருந்துச்சுன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்திருப்பேன், என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. என்னால் தான் உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களை பார்த்துக்கிட்டேன், என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன், இதை தாண்டி உங்களை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, ஃபோனை வைங்க, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பட் மனசு கேட்க மாட்டேது. நம்மளால தான் இவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்ட்டு ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரோஷனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு ரெடி ஆகுங்க, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த நாள் ரெண்டு பேருமே நல்லா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோன் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்ததா பார்த்தோம் இல்லையா, அந்த டிப்ரெஷனில் இருந்து வெளியே வந்து நம்ம ரோஷன் கூட சேர்ந்து பேசி பழகி சிரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போதே கார் திடீர்னு பஞ்சர் ஆயிடுது. உடனே காரை விட்டு இறங்கினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஹீரோயின் இருக்குன்றாங்க. உடனே அந்த ஸ்டெப்னி எடுத்து இவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆளாக இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. பட் நெருங்கி போகணுமேன்னு யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஒத்த கையால் அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோனும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்பவும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயின் ஜென்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவர் டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் ரோஷனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயின் தான் டீ போடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு டேபிளில் இருக்கக்கூடிய செஸ்ஸை ஹீரோயின் கவனிச்சிட்டு செஸ் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்க ஆமான்றாரு. யார் கூட விளையாடுவீங்க அப்படின்னு கேட்க யார் இருக்கா, நான் மட்டும் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஹீரோயின் தெரியும்னு சொல்லவும் ரெண்டு பேரும் ஒரு ஆட்டத்தை போடுவோம் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நேரம் கடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுத்து நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோன்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப ஹீட் ஆகுது, ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ
ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஹீரோனுக்கு உள்ளுணர்வு சொல்லுது. அப்புறம் ஹீரோன் எழுந்து போயிடுறாங்க. அப்போ ரோஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோனுடைய கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கலாம் அப்படின்ட்டு வராரு. அது என்னோட கர்ச்சீஃப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வாங்கிக்கிறாங்க. அப்போ இவர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோன் பலாருன்னு ஒரு அறை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோன் ஏதோ டிப்ரெஷனில் இருந்தாங்க. ரோஷன் கூட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பழகினாங்க. ஆனால் ரோஷன் இப்படி அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ரோஷனுக்கு கையில் இந்த கட்டெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் 2 பேர்த்து கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க நானே கட்டை பிரித்து விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் கிட்ட சாரி சொல்கிறாங்க. சாரி அன்றைக்கி நான் உங்கள் மேலே கை வச்சிருக்க கூடாது அப்படிங்கும்போது பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஷோரூம் கூப்பிட்டு போகிறாங்க. இவருடைய பைக் ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆயிருந்துச்சு இல்லையா, அதை ஹீரோயின் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ பைக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, இன்னும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ரோஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது வீட்டு வாசலில் ஒரு கார் இருக்குது. என்னடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நபருடைய பேர் அலெக்ஸ். அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய கணவர் தான். அவர் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கும் அலெக்ஸுக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தான் இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிருக்குது. 1000 கனவுகளோட தான் நம்ம ஹீரோயின் அலெக்ஸை திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கைக்குள்ள வந்திருந்திருக்காங்க. என்னதான் ஹீரோயின் 1000 கனவுகளோட அலெக்ஸை திருமணம் பண்ணியிருந்தாலும் அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு தாங்க திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு உண்மையிலேயே ஹீரோயின் மேலே அன்பு, பாசம், இன்ட்ரெஸ்ட் எடுத்தெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண கிடையாது. இவங்க 2 பேர்த்தோடைய திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் மோசமாக தான் ஆரம்பிக்குது. வீட்டில் எல்லோருக்கூடயும் ஆடி பாடி ஹாப்பியாக தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. முதலிரவில் இவங்க 2 பேரும் அப்போ தான் பேசவே ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இம்பார்ட்டண்ட்டான கால், நான் உடனடியாக போய் ஆகணும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு பாதிலே கிளம்பி போயிடுறாரு. இதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஏதாவது பிஸ்னஸ் காலாக இருக்கும் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குங்க. அலெக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாருங்க. இவரோட ஆஃபீஸில் சோஃபி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மேலே தாங்க இவருக்கு இன்ட்ரெஸ்ட். இவருக்கு அந்த பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. வீட்டில் சொன்னாங்க அப்படின்ட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் தொடர்ந்து சோஃபி எப்போ கூப்பிட்டாலும் ஆளாக போய் நிற்கிற லெவலுக்கு 2 பேர்த்துக்குள்ள பாண்டிங் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அர்த்தமில்லாத ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் அலெக்ஸ் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. இவரும் வந்திருக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போய்க்கோ அப்படின்றத போகக்கூடாது அப்படின்ற பாணியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அலெக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கேயே சோஃபி கூடயே இருக்கிறாரு. அடுத்த நாள் தான் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க. நேற்று முதலிரவு எதுக்காடா பாதியில் போனேன் அப்படின்னு கேட்க பிஸ்னஸ் கால் அப்படின்னு போய் சொல்கிறாருங்க. உனக்காக ராத்திரி பூரா அவள் காத்துக்கிட்டு இருந்தா, போய் அவளை சமாதானப்படுத்து, அவளை வெளியெங்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வராருங்க. இங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட பேசாமல் இவர் பாட்டுக்கு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஹீரோனே ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து இவருக்கு பிடிக்கவே இல்லை. கோவத்தில் அங்கே இருக்கிற வெயிட்டரை திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஆயிடுறாரு. நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் சாரி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம அலெக்ஸ் ஜிம்முக்கு போகிறாருங்க. அங்கே தான் சோஃபியும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சோஃபி ஒரு செல்ஃபிஷுங்க. பணத்துக்காக மட்டும்தான் அலெக்ஸ் கூட பழகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கோச் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பைக்கில் வந்தவனுங்க செயின் அத்துட்டு போயிடுறானுங்க. அந்த வழியாக காரில் வந்து அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வந்து அந்த பசங்க கிட்ட சண்டை போடலான்னு நினச்சா அந்த பசங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அவனுங்க செயினை விட்டுட்டு போயிடுறானுங்க. கடைசியில் அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த செயினை எடுத்துக்கிறாங்க. அங்கே ஒரு வயசானவர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்ட்டு இவர் ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் கையில் கொடுக்குறாருங்க. அந்த 100 ரூபாய் காற்றுல பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவர் வச்சிருக்கிற புக்குக்குள்ளே வச்சிடறாரு. பதிலுக்கு அவர் ஒரு சிலுவியை கிஃப்டாக கொடுக்குறாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஹீரோனுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுனால மேபி டென்ஷனில் இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ, பிடிச்சதெல்லாம் பண்ணு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி சாப்பாடெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோனோட கணவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எங்கேயும் போய் சாப்பிடாதீங்க, நேராக வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே சோஃபி கேட்டுட்டு உன்னோட பொண்டாட்டி என்ன உன் மேலே இவ்வளோ அன்பாக இருந்துக்கிட்டு இருக்கா, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு புகழ்ந்து பேசுகிற மாதிரியே நீ போகக்கூடாது அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரு தான் சோஃபி மேலே ரொம்ப அடிக்டடாக இருந்துட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால் சோஃபி கூட இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் டேபிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போது நம்ம அலெக்ஸ் வந்து சாரி நான் வெளியே போய் சாப்பிட்டுட்டேன், வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவர் போய் தூங்கிடுறாருங்க. ஹீரோயின் சமைச்சு வச்சதை எதுவுமே ஹீரோனோட கணவர் சாப்பிடல. இது ஹீரோயினை அப்செட் பண்ணி விட்டுருது. அடுத்த நாள் காலையில் தன்னோட அம்மாவுக்கு ஃபோனை போட்டு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. கணவருக்காக ஆசாசியாக சமைச்சேன், அவர் எதுவுமே சாப்பிடவே இல்லை, மாறா வெளியே சாப்பிட்டுட்டு வந்தார், வெளியில் சாப்பிட்டு வந்ததும் எதுவும் சேரல போல, எல்லாம் வாமிட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல
அவருக்கு உடல்நிலை சரியாகிறதுக்காக நம்ம ஹீரோனுடைய அம்மா ஒரு சாப்பாடை சமைக்க சொல்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ட்டு ஹீரோனும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்குங்க. ஆனால் நம்ம அலெக்ஸோடைய கவனம் ஃபுல்லாகவே சோஃபி மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சோஃபியை தனியாக அனுப்பி ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இவர் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோஃபி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இவர் வந்து டவுட் பண்ணி கேட்குறாரு, என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் உனக்கு அந்த ஜிம் கோச்சை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஹீரோன் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. அலெக்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இருங்க நான் பிளேட் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போன அந்த கேப்பில் சோஃபி திரும்ப வந்து அவசரப்பட்டு உன்கிட்ட கோச்சிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கையில் வச்சிருந்த பிளேட் அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டே கிளம்புறாங்க. அப்படி டிப்ரெஷனில் கிளம்பும்போது தான் ஆப்போசிட்டில் வந்த ரோஷன் மேலே இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோம் இல்லையா. ஒரு நாள் ஃபுல்லாக ஹீரோன் ரோஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அலெக்ஸ் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அலெக்ஸ் வந்து பிளைண்டாக இந்த சோஃபியை நம்பிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ தான் இவருடைய ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சோஃபி உங்களுக்கு உண்மையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அலெக்ஸ் போகிறாரு. அப்படி போய் பார்க்கும்போது சோஃபி வந்து இந்த ஜிம் மாஸ்டர் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கா. இதை கண்ணால் பார்த்த அலெக்ஸுக்கு கோவம் வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா கொல்லணுன்ற லெவலுக்கு கோவம் வருதுங்க. இவர் பாட்டில் உடச்சு குத்துறதுக்காக போகிறாரு. அப்புறம் மனசு கேட்காம அப்படியே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாரு. ஆக்சுவலாக அப்போ தான் அலெக்ஸ் வந்து ரியலைஸே பண்ணுறாரு, சோஃபி இவரை சீட் பண்ணும்போது இவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி தானே இவர் அவரோட மனைவியை சீட் பண்ணும்போது மனைவிக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு ஹீரோனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. என்னை மன்னிச்சுக்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் இப்போ தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. லேட்டாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கரெக்டாக இருப்பேன், நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டு ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அலெக்ஸுக்கு டைம் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் வாழ்க்கையை தொடங்குறாங்க. இதுக்கிடையில் டிப்ரெஷன் காரணமாக ஹீரோன் ரோஷன் கூட வேற பழக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. பட் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பலாம் டீப்பாக போல, பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க இல்லையா. இது வேண்டாம், இதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. பெண்கள் அப்படின்றவங்க கண்ணாடி பாத்திர மாதிரி அதை ஹேண்டில் பண்ண தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதை சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட கண்ணாடி பாத்திரத்தை நான் என்னோட கணவன் கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அவர் இனிமேல் என்னை பத்திரமா பார்த்துப்பாரு. பட் நீ வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்தது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பட் இனிமேல் நம்ம பார்க்குறதோ பேசுகிறதோ வேண்டாம், இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த ரோஷனோடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஷனுக்கு யாருமே கிடையாது இல்லையா. ரோஷனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆள் ரோஷனோடைய அம்மா மட்டும்தான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவோட இடத்துல வச்சு நம்ம ஹீரோயினை பார்த்துருந்துருக்கிறாரு, லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கணவர் கூட ஹாப்பியாக வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. ஹீரோனுடைய கணவர் வாழ்க்கையில் இனி சோஃபியெல்லாம் கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருக்கிட்ட இருந்திருந்தா இந்த ரோஷன் கிட்ட தான். ரோஷன் கிட்ட தான் எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா. ரோஷன் இனி ஹீரோனோட வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டான்னு பார்த்தா ஹீரோனுடைய வாழ்க்கைக்குள்ளே ரோஷன் வரான். நான் உன் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தா வெளியில் ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இவன் பாட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணி எதுக்காக இங்கே வந்த, எதுக்கு எனக்கு தொல்லை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஹேமா அப்படின்ற ஒரு குரல். என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட கணவர் எழுந்து வந்திருக்கிறாரு. டக்குன்னு ஃப்ரெண்டில் பார்த்தா நம்ம ரோஷனை காணோம். ரோஷன் ஒளிஞ்சுக்கிட்டான். இங்கே பாரு வெளியே ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கண்ணாடி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு வா போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ரூமுக்குள்ளேயே இந்த ரோஷன் வந்துடுறான். ஆக்சுவலாக அவன் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருந்துருக்கிறான். சாவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பொறுமையாக இரு, சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சாவி எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. இது எல்லாத்தையும் ஹீரோனுடைய கணவர் கண் முடிச்சு பார்த்துறாரு. தன்னோட மனைவி தனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா டோர் கிட்டே இவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. உடனே ஹீரோனுடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாருங்க. இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக காலையில் வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஃப்ரேம் வந்து கழண்டு விழுந்துருச்சு அப்படின்ட்டு சுற்றி எடுத்து அந்த ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. சுற்றி அங்கே டேபிள் மேலேயே வச்சுருந்துருப்பாங்க. அந்த சுற்றியை பார்த்தீங்கன்னா ரோஷன் கையில் எடுத்துட்டான். கையில் எடுத்தவன் நம்ம அலெக்ஸை தலையிலேயே அடித்து சாவடிச்சிடுறாங்க. ரத்தம் தெறிக்க அந்த இடத்துல அலெக்ஸ் செத்து கிடக்கிறாரு. உடனடியாக இதை கவனிச்ச ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஹீரோனுடைய வாழ்க்கையே மாறுச்சு, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியடா அப்படின்ட்டு. அப்புறம் அதிர்ச்சிக்குள்ளாயே அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ
கூட இந்த ரோஷன் கூலாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நடந்து போச்சு, இனிமேல் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. அதனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. உன் கணவனோடைய டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி போகிற வழியில் இருக்கக்கூடிய குளத்தில் கல்லை கட்டி போட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரேன். நம்ம 2 பேரும் வெளிநாட்டில் எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழுவோம். உன்னை நான் வச்சு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது. இங்கே இருந்தால் ஹீரோயின் தான் கில்லர் அப்படின்னு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ரோஷன் என்ன பண்ணுறான்னா, நீ இங்கே இரு, நான் போய் தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் போகாத அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஷனோடைய பிளானுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ரோஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அலெக்ஸோடைய டெட் பாடியை பேப்பர்லாம் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டு, நான் வந்துடுறேன், இங்கே இரு, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இவனோட வீட்டுக்கு போயிட்டு இவனோட துணிமணி, பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக. ஹெவியாக மழை பெய்யறதுனால பவர் கட்டுங்க. ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் போனதுக்கப்புறம் 2 மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வந்து அந்த டெட் பாடி பக்கத்தில் வச்சுட்டு இவங்களும் அந்த டெட் பாடி பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க, கணவரோட டெட் பாடி பக்கத்தில் ஹீரோயின் படுத்து கிடக்குறாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு கண் முழிச்சு பார்த்தா அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனோட கனவு. அந்த இடத்துக்கு யாருமே வர கிடையாது. இந்த ரோஷன் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனவன் இன்னும் ஆளை காணோம். அப்புறம் ஹீரோன் தொடர்ந்து அந்த மெழுகுவத்தியை வச்சுக்கிட்டு அந்த டெட் பாடி பக்கத்திலே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே மறுபடியும் அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கணவரோட டெட் பாடி அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே கீழே இறங்குதுங்க. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், நேராக ரோஷனோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக ரோஷனோட வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிடுதுங்க. என்னடா அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் ரோஷனோட வீட்டுக்குள்ளே பார்த்தா ஹீரோனுக்கு அதை விட அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. ரோஷனோட வீட்டில் ஒரு ஜாமானமும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ரோஷன் கிளம்பிட்டான். போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு லெட்டரையும் வச்சிருக்கிறான். என்னை மன்னிச்சுக்க, நல்லா இருந்த உன்னோட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி விட்டுட்டேன். என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவனோட ஜாமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு எஸ் ஆகிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போகிறேன், நீ வந்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடாத அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். தான் நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இல்லிசிட் அஃபேர் எங்கே கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு வயசானவர், யாருமா நீ இப்படி நடு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க, ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோனை பார்த்துட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரியும், அது ஹீரோயின் கிட்ட என்னை காப்பாற்றுங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரியும் ஹீரோனுக்கு தோணுது. ஸோ ஹீரோயின் பண்ண அந்த ஒரு தப்பு கில்ட்டு ஹீரோனை துரத்திக்கிட்டே இருக்குது. ரோட்டில் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சு பார்த்தா சுற்றி சாமியாருங்களா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடுனா இவங்க எங்கே கண் முழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய வீட்டில் கண் முழிக்கிறாங்க. வெளியில் ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையில் நனைஞ்சபடி நின்றுட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோனுடைய கணவருக்கும் இந்த ரோஷனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ இந்த ரோஷன் சுத்தியை தூக்குறான். இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஹீரோனுடைய மைண்டில் ஓடி இருக்கு. உடனடியாக அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த ரோஷனுடைய சுத்தியை பிடிச்சிடுறாங்க. என் கணவர் மேலே ஏதாவது ஒரு கீரல் பட்டுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு. உடனே ரோஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். அப்போ தான் ஹீரோனுடைய கணவரும் ஹீரோனை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்குது. தன்னுடைய மனைவியை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஹீரோனுடைய கணவர் அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ரோஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இனி இவங்களோட வாழ்க்கைக்குள்ளே ரோஷன் வரமாட்டான். ஹீரோயினும் ஹீரோனோட கணவரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. மனுஷனோட வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த இல்லீகல் அஃபேர் நல்லது கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மெசேஜை தான் இந்த படத்தின் மூலமாக சொல்ல வராங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.